கொஞ்சம். டேய் மச்சி, நான் முக்கியமான ப்ராப்ளம் வச்சு பேசலாம் வந்திருக்கேன், நீ பாட்டு சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. டேய் போடா. மச்சி, சின்ன வயசுலேருந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மச்சி என்ன ப்ராப்ளம் சொல்டா. என்னடா ஆச்சு உனக்கு? என்னதான் ப்ராப்ளம் சொல்லு. எல்லாம் அந்த ராகினியால் தான்டா. ராகினி, நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து மெச்சூராக சண்டை போடாமல் இருக்க மாட்டிங்களா? உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் சொல்லு. அது நிறைய இருக்கு, சொல்கிறேன் கேளு. மச்சி, முன்னாடிலாம் என் ஆளு ரொம்ப பாசமாக இருப்பாடா. எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிவிட்டு எஸ்எம்எஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்னை எப்பவும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாள். பட் ஆனால் இப்போ கால் பண்ணா எஸ்எம்எஸ் பண்ணா திட்டுறாடா. அதுலேயும் அவள் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜில் இருக்கும்போது கால் பண்ணாலும் இல்லாட்டி அவளை போய் காலேஜில் பார்க்க போனாலும் ஐயோ அவள் எப்படி திட்டுறான் தெரியுமா? அந்த வேலைலாம் மியூட் பண்ணும் வேக் சை. ஆனால் பட் அவள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தாங்கிக்கிட்டேன். ஏன்னா அவளை ரொம்ப தாறுமாறாக லவ் பண்ணுறேன்டா. நீ தான் எனக்கு எப்படியாட்டும் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ்டா. மச்சி, அது என்ன தாறுமாறு? லவ் பண்ணுறது தப்பு இல்லை, அதை தாறுமாறாக பண்ணுறது தான் தப்பு. என்னோட அனுபவமும் என் ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரியும் என்னை மாற்றும். மச்சி, நான் திருந்திட்டேன்டா. நான் என் ஆளுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு திருந்தி நடக்க போகிறேன்டா. உன் கதை என்னை மாற்றிட்டுடா. வாடா போகலாம். என்னாச்சு ராகி, ஏன் சோகமா இருக்க? ஒன்றும் இல்லடி. ஜெனிஷனை கூட என்ன சண்டை? ஜெனிஷ், அவன் பேரை கேட்டாலே எனக்கு சரியான டென்ஷன் ஆகுது. அப்படி என்ன பண்ணாங்க ஜெனிஷன்? அவனை பார்த்தா ஃபர்ஸ்ட்ல கெட்ட வார்த்தையால் திட்டணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அவன் பேசினதை கேட்டுக்கிட்டே இருந்தது போல இருந்து. இப்பெல்லாம் அவன் பேசினாலே சரியாக காண்டாகுது. ரீசன்? என்ன எப்போ பார்த்தாலும் கால் பண்ண சொல்லிகிட்டே இருக்கான். இதில் எப்போ பார்த்தாலும் மெசேஜ் வேற பண்ணணுமா? ஏற்கனவே உனக்கே தெரியும் நான் வீட்டுக்கு தெரியாமல் மொபைல் வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் அவன் இப்படி பண்ணா எப்படி? அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே வீட்டில் மாட்டியிருக்கேன், அது உனக்கே தெரியும்ல. அன்னைக்கு வந்து உன்கிட்ட சொன்னேன்ல, எனக்கும் ஆசை அவன் கூட பேசணும் பழகணும்னு. ஆனால் அவன் அப்படி பண்ணும்போது என்ன பண்ண சொல்கிற? ரோட்டில் போனால் பின்னாடியே வரான். நீ தான் ஹெல்ப் பண்ணும், ப்ளீஸ் சொல்லு. ஃபர்ஸ்ட்ல வா. ஜெனிஷ் தான் கால் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் லவ்ல அதான் ப்ராப்ளமாக இருக்கு. அட்டென்ட் பண்ணு, எல்லாம் சரி. ஹலோ, நீ தானே ஃபஸ்ட்டு என்னை ஹேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்ட. ஸோ எனக்கும் அதான் பிடிக்கல. நீ இவ்வளோ நாள் என்கிட்ட நல்லா பேசல. சாரி, நானும் சாரி கேட்டுக்கிறேன். என் மேலேயும் தப்பு இருக்கு. அதனால தான் பேசாமல் இருந்துட்டேன் இவ்வளோ நாளும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? சரி பேசு. நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் டார்ச்சர் பண்ணதை இப்போ நான் புரிஞ்சிட்டேன். நான் உன்னை இனி ராணி மாதிரி வச்சுருப்பேன். எப்படி?
யார் ஒன்று இப்படி மாத்துனா? என் ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரியும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னையும் மாற்றுச்சு. அது என்ன மட்டும் இல்லை, அந்த உலகத்தில் தாறுமாறாக லவ் பண்ணுற எல்லாத்தையும் மாற்றும். அப்படி ஒரு சின்சியர் லவ்வா? சொல்கிறேன் கேளு. சொல்லுங்க, கேட்குறேன். என்னோடய ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட டியூஷன் படிச்சுட்டு இருந்தான். பக்கத்து வீட்டு பையனுக்கும் அவனுக்கும் மட்டும் டியூஷன் எடுத்தவர் அவரோட சொந்தக்கார பொண்ணையும் டியூஷனில் சேர்த்துக்கிட்டாரு. வாமா, இது என் பையன், இது நம்ம சொந்தக்கார பொண்ணு. இவளும் ஒன்ன மாதிரி 10th தான் படிக்கும். உள்ள வாமா. Today let's see about the object oriented language. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் 10th தானே? கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணா நல்லா இருக்கும். போய் படிங்க. சார், வெளியே கொஞ்சம் நடந்துக்கிட்டே படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெளியே போய் படிக்கலாமா? சரிம்மா, போய் படி. சார் சார் நானும் வெளியே போய் படிக்கலாமா சார்? சரிப்பா, போய் படி. அது வரைக்கும் படிப்பு மேலே இருந்த அவனோட கவனம் அந்த பொண்ணு மேலே மாறிச்சு. அப்புறம் ஒரு நாள் டெஸ்ட்டில் அவனுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணான். அதுவே அவன் மேலே இருந்த ஈர்ப்பை காதலாக்குச்சு. தேங்க்ஸ் சார். முடிச்சிட்டேன் சார். ஓகே, நல்லா பண்ணிருக்கியா? நல்லா பண்ணியிருக்கேன் சார், தேங்க்ஸ். ஹே, முடிச்சிட்டியா? கிளம்புறேன். பாய் பாய். சார் முடிச்சிட்டேன் சார். நல்லா எழுதிருக்கியாமா? வீட்டில் போய் நல்லா படி, டைமை வேஸ்ட் பண்ணாத. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார்.
மச்சி, நான் ரக்ஷிதாத்தை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். சரி மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ப்ரப்போஸ் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்டா. ஆல் தி பெஸ்ட் மச்சி. தேங்க்ஸ் மச்சி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என் ஃப்ரெண்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணோம். இதை கொஞ்சம் அழிச்சு பாரேன். பாதி அழிச்சு பாரு. என்னது இது? கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஏ அப்போ டாட்டா புக்கடுறா. என்ன பசங்களா, நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறேன் சார். சுபாஷ், எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன்ப்பா. சரிப்பா. மூச்சு பாரு. அவன் என் ஃப்ரெண்டை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். ஏன் இப்படி பண்ண? அவனுக்காக என் ஃப்ரெண்டு அவனோட கையில் என் பேரை விழாவில் சித்திக்கிறேன். ஏன்டா இப்படி பண்ண? அன்னைக்கு காயப்பட்டிருந்த என் நண்பனை மேலும் அவள் காயப்படுத்திட்டு போயிட்டான். ஏன்டா என் கூட பேச மாட்டேங்கிற? என் மேல கோவமாடா? மறுநாள் வீட்டில் போய் யோசித்துருப்பா போல. ஐ லவ் யூ. தாஜ்மஹால் ரொம்ப அழகா மச்சி, எனக்கு ஓகே சொல்லிட்டாடா. என்னடா சொல்ற? நம்ம எப்படா சொன்னா? அப்படியாடா? கணக்கு போ. இஷ்டதான் மச்சி.
சரி அதை விடு மச்சான், நேற்று உன் ஆள் என் கூட கோயிலுக்கு வந்தாடா. ஏன்? டேய் இல்லைடா, அவங்க அம்மா தான் கால் பண்ணி கோயிலுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க. டேய் என்ன மச்சான், ஏதாவது பிரச்சனையா? ஏய் ரக்ஷிதா, இங்க வா. டேய் என்ன? நேற்று சுபாஷ் கூட்டம் அவன் கூட சரி நீ பொறுடா. பேசு, நான் கீழே வெயிட் பண்ணுறேன். நேற்று சுபாஷ் கூட்டம் அவன் கூட கோயிலுக்குலாம் இருக்க. சரி இன்னைக்கு ஏன் கூட வா. என்னால் முடியாது. அதான் நேற்றுக்கு முடியும், இன்னைக்கு முடியாதா? ஆமாம். அதான் ஏன் உனக்காக நடத்த செஞ்சுருக்கிறேன். இதுவும் எல்லா பொண்ணுங்களால எல்லா விஷயத்தையும் எல்லாட்டையும் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ. அப்போ நீ உண்மையிலே லவ் பண்ணல. லவ் பண்ணியிருந்தா என் கூட கோயிலுக்கு வந்துடுப்ப. சொன்னா புரிஞ்சுக்கோ. அந்த ஆண்டவனே விரும்பினாலும் என்னால் 5-7 நாளைக்கு வர முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோ ஜெகன். அவனோட இம்மெச்சூரன்ஸ்னால அந்த பொண்ணோட வழியை அவனால் புரிஞ்சுக்கிட முடியல. இங்க பாரு, நானும் உன்னை லவ் பண்றேன். நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. டேய் உட்காரு டேய், சண்டை போட்டுக்கிட்டு. ஜெகன், என்ன? உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிடாத. உன் காலை வேணா விழுறேன். ப்ளீஸ் என் வீட்டுக்கு இனிமேல் மிஸ்ட் காலும் கொடுத்துடாதே. எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப சந்தேகப்படுறாங்க. புரிஞ்சிக்கோ ப்ளீஸ். நீ என்னை லவ் பண்ணாதானே என் கூட பேசணும்னு உனக்கு தோணும். உன் கூட வாழணும்னு ஆசை இருக்கு. அதான் இப்போ வேண்டாங்கிறோம், புரிஞ்சுக்கோ. நீ ஏன் என் பின்னாடி வந்த? எத்தனை வாட்டி என் பின்னாடி வராத சொன்னேன், கேட்டியா? டெய்லி நான் அழ வச்சுக்கிட்டே இருக்க. இனி அப்படிதான். இப்ப சாரி சொல்லி என்னத்துக்கு? அவன் பண்ணதெல்லாம் தப்பாச்சு. அவன் காதலும் செத்து போச்சு. ஜெகன் வீட்டில் அவன் ஆளை பற்றியும் அவன் ஆள் வீட்டில் அவனை பற்றியும் தப்பு தப்பாக சொல்லி ஒருத்தருமே ஒருத்தர் வச்சிருந்த காதலை அழிச்சிட்டாங்க. இந்த கதையை என் ஃப்ரெண்டு ஜெகன் என்கிட்ட சொன்னதும் உனக்கு நான் செய்தது தப்புன்னு உணர்ந்துட்டேன். இனி நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன், மெச்சூர்டாக நடந்துப்பேன், என்னை நம்பு. சரி வெயிட். ஜெகனோட ஆள் பேர் ரக்ஷிதா தான். ஆமாம். அவங்க அந்த ரக்ஷிதா வீட்டில் தான் நானும் இருந்தேன். அவங்க கதையெல்லாம் என்கிட்டயும் சொன்னாங்க. நான் பண்ணது தப்புங்கிறத உணர்ந்துக்கிட்டேன். எனக்கும் வலிச்சுது அந்த நேரத்தில். சரி நம்ம எப்படி இப்போ சேர்ந்தோமோ அதே மாதிரி அவங்களையும் இப்போ நம்ம சேர்த்து வைப்போம். அதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் முதல்ல ரக்ஷிதாவை கூப்பிட்டு வரேன். ஓகேயா? ஜெகனும் வந்திருக்கான், நான் அவனை போய் கூப்பிட்டு வரேன். கூப்பிட்டு வருவோம். டேய் மச்சி, என்னடா சர்ப்ரைஸ் சொல்டா ப்ளீஸ். மச்சி இங்கே பாருடா. ரக்ஷிதா, நம்ம போலாம். நீ எப்படி? ஹேய், எப்படி இருக்க? இங்கே தான் படிக்கிறியா? ஆமாம். நாம் 2 பேரும் மறுபடியும் பார்ப்போன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்றது ராகினி கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஐ டு மிஸ் யூடா. ஆக்சுவலாக நாம் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணோம். ஆமாம்.
என்னென்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஸ்கூல் டேஸில் ஃபர்ஸ்ட் லவ் வர்றது சகஜம்தான். அதே மாதிரி தான் நமக்கும் வந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தாறுமாறாக லவ் பண்ணோம். பிளேடை வச்சு கையை கிழிச்சிக்கிறது அதெல்லாம் தப்புன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. கரெக்ட். ஸோ இனிமேல் நாம் மெச்சூர் ஆகிட்டோம், சேர்ந்து வாழலாம். சொல்கிறது சரிதானே? எஸ். சரிப்பா, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களாம். மாப்பிள்ளை வீட்டில் ஃபோட்டோ கேட்குறாங்களாம். அப்பா ஃபோட்டோவை மெயில் பண்ண சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளமை எப்படி மெச்சூராக ஃபேஸ் பண்ண போகிற? எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ நீ தாறுமாறாக வாழலாம். பா.